இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சங்கீதம் 20:7. Today's Bible verse: Some trust in chariots and some in horses, but we will remember the name of the Lord our God. Psalms 20:7. மனித தயவும் உதவியும் ஆதரவும் அவர்களால் வரும் நன்மையும் தேவைப்படுகிறது என்பது உண்மையே. எனினும் அது நம்மை இழிவுபடுத்தவும் கர்த்தருக்கு வரவேண்டிய மகிமையை யாரோ ஒருவர் அபகரித்துக் கொள்ளவும் ஏதுவாகிவிடக் கூடாது. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவராக இருந்தார். தன்னுடைய வாழ்வில் எல்லா உயர்வுகளும் ஆண்டவரால் மட்டுமே வரவேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் வாழ்ந்தார். சோதோம் ராஜா ஆபிரகாமினால் பெரிய நன்மை அடைந்தார். அதற்கு பதிலாக அவர் ஆபிரகாமுக்கு பெரும் பொருட்களை கொடுக்க முன்வந்தார். ஆனால் ஆபிரகாம் அதனை மறுத்துவிட்டார். ஏனெனில் ஆபிரகாமின் வாழ்வின் உயர்வுக்கு தான் காரணம் என்று யாரும் சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் அவர் மிகவும் கவனமாய் இருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் தேவனால் சிறப்பு பெற்றேன் என்று கூறும் நிலையே உயர்ந்தது. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.